காரைக்குடியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தீபம் ஏற்றி உறுதிமொழி. மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித் பங்கேற்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி போதைப்பொருள் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு நிகழ்வாக காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அளவில் சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக தமிழ்நாடு காவல்துறை, அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடி ரோட்டரி சங்கம், விளையாட்டு சங்கம் போன்றவர்களுடன் இணைந்து கடந்த 26ஆம் தேதி சிவகங்கை கலெக்டர் அலுவலகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் துவக்கி வைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றி வந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் 25,000 பேருக்கு மேல் கையெழுத்தை பெற்று நிறைவாக ஜூலை 10ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகம் முன்பு மாணவர்கள் விழிப்புணர்வு ஜோதியை ஏந்தி சிறு ஓட்டமாக ஆரம்பித்து அழகப்பா உடற்கல்வியியல் கல்லூரி மைதானத்திற்கு சென்றனர். ஜோதியை குளோபல் மிஷன் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் குமரேசன் பெற்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித் அவர்களிடம் கொடுக்க அவர் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தீபத்தை ஏற்றி போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழியை வாசிக்க பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள். அதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கலெக்டர் ஆசாஜித், அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி, ஏடிஎஸ்பி பிரான்சிஸ், காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் காரைக்குடி ரோட்டரி சங்க தலைவர் லட்சுமணன், அழகப்பா கலைக்கல்லூரி முதல்வர், அழகப்பா உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சமூக ஆர்வலர் இஸ்மாயில் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள், பிரமிட் அகாடமியைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு டைம்ஸ் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன் மற்றும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் செய்திருந்தனர்.